ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், தேஜஸ் MK2 விமானம் எப்பொழுது தயாரிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்படும் அப்படிங்கிறது குறித்து பரவலா பல செய்திகள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. சமீபத்துல தேஜஸ் MK2 விமானம் எப்பொழுது தயாரிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து HAL சீஃப் ஒரு செய்தியாளர் சந்திப்புல உறுதிப்படுத்தி இருக்காரு. தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் இந்திய விமானப்படைக்கு எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட், இந்த விமானத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க, தேஜஸ் MK2 விமானத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர்களை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர்களை UAE வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? UAE எதற்காக இந்தியாவின் பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க? பிரசாந்த் ஹெலிகாப்டரோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு அதிநவீன ஆயுதத்தை தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன ஆயுதம், எதற்காக இந்தியாவும் இஸ்ரேலும் அந்த ஆயுதத்தை டெவலப் செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய உயரிய அமைப்பான கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி செப்டம்பர் 2022ல தேஜஸ் MK2 விமானங்களை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப், ஃளைட் டெஸ்டிங் மற்றும் சர்டிபிகேஷனுக்கு தேவையான 6500 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கி இருக்காங்க. ஏற்கனவே HAL தேஜஸ் MK2 விமானத்தோட முதற்கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு 2500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. தற்போது HAL உருவாக்க உள்ள தேஜஸ் MK2 விமானம் இந்திய விமானப்படைக்கு மிகவும் ஒரு முக்கியமான விமானமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்திய விமானப்படையில உள்ள விமானங்களின் எண்ணிக்கை வேகமா குறைந்து வருது. 2030வது வருடத்துக்குள் 3 ஸ்குவாட்ரான் ஜாகுவார் மற்றும் 3 ஸ்குவாட்ரான் MiG-21 விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து ரிட்டையர் செய்யப்பட உள்ளது. இந்த 6 ஸ்குவாட்ரான் விமானங்களை இந்தியா HAL இடம் ஏற்கனவே ஆர்டர் செஞ்சிருக்க 83 தேஜஸ் MK1A விமானங்களை கொண்டு நிரப்ப போறாங்க. இந்த 83 தேஜஸ் MK1A போர் விமானங்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டாலும் இந்திய விமானப்படையோட ஸ்குவாட்ரான் ஸ்ட்ரென்த் 31லிருந்து 32க்குள்ள தான் இருக்கும். ஆனா உண்மையில இந்திய விமானப்படை 42 ஸ்குவாட்ரான் விமானங்கள் தங்களுக்கு தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி 42 ஸ்குவாட்ரான் இருந்தாதான் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா 2 நாடுகளையும் ஒரே நேரத்துல சமாளிக்க முடியும். இதற்காக தான் இந்தியா தேஜஸ் MK2 விமானங்களை அதிவேகமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK2 விமானங்கள் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்ட பின் முதற்கட்டமா 6 ஸ்குவாட்ரான் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைக்க போறாங்க. அதற்கு பிறகு கூடுதலா 4 ஸ்குவாட்ரான் தேஜஸ் MK2 விமானங்களை இரண்டாவது கட்டமா இந்திய விமானப்படையில் இணைக்க போறாங்க. தேஜஸ் MK1A விமானங்களை கொண்டு ஜாகுவார் மற்றும் MiG-21 விமானங்களை இந்தியா ரீப்ளேஸ் செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போன்று இந்த தேஜஸ் MK2 விமானங்களை கொண்டு MiG-29, மிராஜ் 2000 போன்ற விமானங்களை இந்திய விமானப்படை அடுத்த 10 வருடங்கள்ல ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. தேஜஸ் MK2 விமானம் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டால் இந்த விமானம் தான் இந்தியா உருவாக்கியதிலே மிகவும் சக்தி வாய்ந்த விமானமா இருக்கும். ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1A விமானத்தை விட பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் MK1 விமானத்துல ஆயுதங்கள், மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து செல்வதற்கு 7 ஹார்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த தேஜஸ் MK2 விமானத்துல 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானத்தினால 1350 கிலோகிராம் எடை கொண்ட ஸ்கால்ப் பாம்ஸை எடுத்து செல்ல முடியாது. ஆனா தேஜஸ் MK2 விமானத்தோட ரெக்கைகள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் விமானங்களை விட பெரியதா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால 1350 கிலோகிராம் எடை கொண்ட ஸ்கால்ப் பாம்ஸை கூட இந்த விமானத்தால எடுத்து சென்று
கொண்டு தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK1 விமானத்தினால 2450 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். அதுவே தேஜஸ் MK2 விமானத்தினால 4700 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். இதனால தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். அடுத்து அதிக உயரத்தில் பறக்கும் பொழுது பைலட்டுகளுக்கு செயற்கையா ஆக்சிஜன் தேவைப்படும். அதை ஜெனரேட் பண்ணி கொடுப்பதற்கு தேஜஸ் MK1 விமானத்துல ஆக்சிஜன் ஜெனரேட்டர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்னால அதிகபட்சமா 2 மணி நேரம் வரைக்கும் ஆக்சிஜனை சப்ளை செய்ய முடியும். அதுவே தேஜஸ் MK2 விமானத்துல உள்ள ஆக்சிஜன் ஜெனரேட்டர்னால தொடர்ந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆக்சிஜனை சப்ளை செய்ய முடியும். இது போன்ற பல வகை மேம்பாடுகளுடன் தேஜஸ் MK2 விமானம் டெவலப் செய்யப்பட்டு வருது. ஆனா இந்த விமானத்தோட டெவலப்மெண்ட்ல தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. அதற்கு பதில் கொடுக்கும் விதமா HAL சீஃப் CB அனந்த கிருஷ்ணன் ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. இந்த பேட்டியில தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப் 2025 இருந்து 2026 வருடத்துக்குள் டெவலப் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தோட முதல் பறத்தல் 2026 இல்லன்னா 2027 வருடத்துக்குள் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தேஜஸ் MK2 விமானத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கியதிலிருந்து 36 மாதத்துக்குள் தேஜஸ் விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கப்பட்டு ரோல் அவுட் செய்யப்படும். புரோட்டோடைப் ரோல் அவுட் செய்யப்பட்டதிலிருந்து ஒரு வருடத்துக்குள் தேஜஸ் MK2 விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இதனால 2030 வருடத்துக்குள் தேஜஸ் MK2 விமானம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு Mi-29 மிராஜ் 2000 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்யும். அதனால இந்திய விமானப்படையின் விமானங்கள் அதிக அளவுல குறையும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல HAL சீஃப் CB அனந்த கிருஷ்ணன் CNBC தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அந்த பேட்டியில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்திய தயாரிப்பு ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கதா அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் இந்தியாவிற்கு வர இருப்பதாகவும் HAL ஆல் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களை அவங்க பார்வையிட உள்ளதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா HAL சீஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எந்த ஹெலிகாப்டரை வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியே சொல்லல. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்தியாவின் பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டரை வாங்க போறாங்க அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இதற்கு காரணம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஏர்போர்ஸ் 30 AH-60 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பிரசாந்த் லைட் அட்டாக் ஹெலிகாப்டர்கள் சிறப்பா இருக்கும் அப்படின்னு UAE கருதுறாங்க. இதன் காரணமா தான் இந்த ஹெலிகாப்டர்களை UAE வாங்க போறாங்க. இந்திய விமானப்படை ஏற்கனவே AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் மற்றும் பிரசாந்த் லைட் ஹெலிகாப்டர்களை இணைத்து வெற்றிகரமா பயன்படுத்தி வர்றாங்க. இதன் காரணமா தான் தாங்களும் இந்த 2 ஹெலிகாப்டர்களையும் இணைத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு UAE நினைக்கிறாங்க. இது தவிர HAL நிறுவனத்தின் தலைவர் அர்ஜென்டினா, பிலிப்பைன் போன்ற நாடுகள் ALH துரு ஹெலிகாப்டர் மற்றும் லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பதாகவும் அந்த நாடுகளுடனான பேச்சுவார்த்தை அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதனால இந்த இரு நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு இந்தியாவிடம் இருந்து பெருமளவு ஹெலிகாப்டர்களை இறக்குமதி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. UAE இந்தியாவிடம் இருந்து வாங்க உள்ள பிரசாந்த் லைட் அட்டாக் ஹெலிகாப்டர் தான் உலகத்திலே அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா இமயமலை பகுதிகளில் உள்ள ஹை ஆல்டிடியூட் பகுதியில சண்டையிடுவதற்காகவே உருவாக்கப்பட்டது. கார்கில் யுத்தத்தின் போது பாகிஸ்தான் ராணுவம் உயரமான மலை குன்றுகளை கைப்பற்றி கொண்டு அதிலிருந்து கீழே இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்தாங்க. இவர்களை தாக்குவதற்கு அப்போதைய நிலையில் இந்தியாவிடம் அதிகமான உயரத்தில் பறக்கக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்கள் இல்ல. அதற்கு பிறகுதான் இந்தியா இமயமலை பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக இந்த பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 330 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடங்கள் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 21
11,300 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். பிரச்சாந்த் ஹெலிகாப்டர்ல பல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. பிரச்சாந்த் ஹெலிகாப்டர்ல மிஸ்டல் ஏர் டு ஏர் மிசைல், நாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், ஹை ஸ்பீட் லோ டிராக் பாம், கிரெனேட் லான்ச்சர்கள், அன்கைடட் பாம்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி எதிரிகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இதன் காரணமாக தான் UAE இந்தியாவின் பிரச்சாந்த் ஹெலிகாப்டர்களை வாங்கி தங்களுடைய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா இஸ்ரேலிடமிருந்து பல அதிநவீன ஆயுதங்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து சில முக்கியமான ஆயுதங்களை தயாரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாரகேட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை சொல்லலாம். அதே போன்று இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் இஸ்ரேல் நாட்டின் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் இணைந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே இந்தியா தாபஸ் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவிடம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் தற்போதைய நிலையில் இல்ல. அதனால இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்ய போறாங்க. இந்திய படையில் அதிகமான அளவுல இஸ்ரேல் தயாரிப்பு ஹெரான் டிபி ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்திய ராணுவம் இந்த ட்ரோன்களை சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில சர்வேலன்ஸ் ஆபரேஷன்களுக்கு அதிக அளவு பயன்படுத்தி வர்றாங்க. இந்தியா தற்போதைய நிலையில் அனைத்து ஆயுதங்களையும் இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றி வர்றாங்க. இதன் காரணமாக தான் HAL மற்றும் இஸ்ரேல் நிறுவனமும் இணைந்து இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. புதிதாக உருவாக்கப்பட உள்ள ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்ல இந்தியா மற்றும் இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. HAL தாபஸ் மீடியம் ஆல்டிடியூட் ட்ரோன்ல பயன்படுத்தப்பட்ட பல தொழில்நுட்பங்களை இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்ல இணைக்க இருப்பதாகவும் இஸ்ரேல் ஏற்கனவே வெற்றிகரமா டெவலப் செய்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் ஹெரான் டிபி ட்ரோன்கள்ல உள்ள பல தொழில்நுட்பங்களை இந்த ஹெரான் டிபி ட்ரோன்கள்ல இணைக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால எப்படி ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து பிரம்மோஸ் மிசைலை உருவாக்குனாங்களோ அதே போன்று இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து ஒரு கேம் சேஞ்சர் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை உருவாக்க போறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இஸ்ரேல் மற்றும் இந்தியாவும் இணைந்து இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து படையில் இணைக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.